வணக்கம் நண்பா. நம்மள நிறைய பேருக்கு VPN பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த VPNனா என்ன, அந்த VPN எப்படி யூஸ் ஆகுது, அந்த VPN எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VPNோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நாட்டோட IP அட்ரஸை மறைச்சி வேறொரு நாட்டோட IP அட்ரஸ் நமக்கு கொடுத்து நம்ம நாட்டில் பிளாக் பண்ணப்பட்ட வீடியோக்களையோ அப்ளிகேஷனையோ நமக்கு பார்க்குறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. அது எப்படி உதவுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுளில் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணால் அடுத்த செகண்டை நமக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகி நிற்குது. அது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற நம்ம யாருக்குமே தெரியாது. அதை பற்றி யாரும் யூஸும் கிடையாது. அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய IP அட்ரஸ் வந்து ஃபேஸ்புக் டேட்டா இருக்கக்கூடிய சர்வரில் கனெக்ட் ஆகும்போது அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகி நம்ம மொபைலில் தெரியுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக் அப்படிங்கிற டேட்டா நம்ம நாட்டு சர்வரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அது எந்த நாட்டு சர்வர்லனாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு US சர்வரில் கூட இருக்கலாம். நாம் இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிற சர்ச் பண்ணுறோம் வைங்க, நம்ம மொபைலோட IP அட்ரஸ் ஆனது அந்த சர்வரில் கனெக்ட் ஆகும். அந்த சர்வரில் கனெக்ட் ஆகும்போது இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நம்ம நாட்டில் பேன் பண்ணவில்லை, பிளாக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். அதே இது இந்தியாவில் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அது ஓப்பன் ஆகாது. அது எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா VPN யூஸ் பண்ணி மட்டுமே தான். வேறு எதுவும் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. இதுக்காக தான் VPN யூஸ் பண்ணப்படுது. இந்த VPN என்ன பண்ணுதுன்னா, நம்ம நாட்டோட IP அட்ரஸை மறைச்சி ஃபேஸ்புக் பேன் பண்ணப்படாத, பிளாக் பண்ணப்படாத வேறொரு நாட்டோட IP அட்ரஸை நம்ம மொபைலில் கொடுக்குறதுனால நம்ம மொபைல் வழியாகவே நம்ம ஃபேஸ்புக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண முடியும். இதுபோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் பேன் பண்ணப்பட்டிருக்க வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடியும். VPN யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுக்கு எதாவது பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் VPN யூஸ் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் எல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மானிட்டர் பண்ண முடியும். நம்ம இல்லீகலாக எதுவுமே செய்யாத வரைக்கும் கவர்மெண்ட் நம்மளை மானிட்டர் பண்ண மாட்டாங்க. நம்ம இல்லீகலாக ஏதாவது செய்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நம்மளை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். நம்ம இப்போ VPN யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் VPN நம்ம எந்த கம்பெனி VPN யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனிக்கு அவங்க ரெக்வெஸ்ட் கொடுக்குற மூலமாக நம்ம என்ன வெப்புக்குள்ளே போனோம், என்ன டேட்டா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்மெண்ட்டால் பார்க்க முடியும். ஸோ இந்த VPN யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் அப்ளிகேஷன் பார்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதிக அளவில் இந்த ட்ரக்ஸ், ஆயுதம் கடத்துறது அப்படிப்பட்ட இல்லீகலான விஷயங்களுக்கு நிறைய பேர் VPN யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் தான் கவர்மெண்ட்டை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இருக்குது. மற்ற வகையில் VPN அப்படிங்கிறது ஒரு சேஃபான அப்ளிகேஷன் தான். VPN பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.